இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இந்த ஐடிஎஃப்சி அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா இது சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டிருந்ததுல இருந்து சில கமெண்ட்ஸை நான் படிக்க முடிஞ்சது. அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா நல்ல ஸ்டாக்கு, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி ஸ்டாக் இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம், சர்ப்ரைஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? நம்ம சொல்லியிருந்த வீடியோ முந்தின நாள் ஷூட் பண்ணது, நேற்று எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணது. ஆனால் இன்னைக்கு அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, AAA ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பொதுவாக கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இந்த கம்பெனி நம்பகத்தன்மையாக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோடைய டைவர்சிஃபிகேஷன் எப்படி இருக்குது, கஸ்டமருக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குறாங்க இப்படின்ற எல்லா பேராமீட்டர்லையும், நாட் ஒன்லி 1 or 2, நிறைய பேராமீட்டரில் வெரிஃபை பண்ணி அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் இந்த AAA ரேட்டிங் கிடைக்கிறது இயல்பு இல்லையா? பல நிறுவனங்களுக்கு கிடைச்சிருக்கு, பல நிறுவனங்களுக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அந்த கம்பெனியில் மோசமான கம்பெனின்னு அர்த்தம் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கங்க. கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக அந்த கம்பெனியில் எந்த தப்புமே நடக்காது ஃபியூச்சரில் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப மாசமாவே நான் இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்க பல பேருக்கு சொல்லியிருக்கேன் போர்ட்ஃபோலியோல இது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இல்லையா? ஸோ பேசியிருக்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பேங்க் ஆஃப் பரோடா இவர் வந்து அடிக்கடி சொல்றாருன்னு கூட நினைச்சிருக்கலாம். கான்செப்ட் என்னன்னா, எவ்வளவுதான் பிடிச்ச கம்பெனியா இருந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், 5% மேல நீங்க உங்க ஹோல்டிங்க அங்க வைக்கக்கூடாதுங்கிறது இல்லையா? இப்போ என்ன விஷயத்தை பத்தி பேச வந்தங்கிறத சொல்லிடுறேன். ஐடிஎஃப்சி பேங்க்ல ஒரு ப்ராப்ளம் வந்தது. அப்போ அது விஷயமா நான் டீட்டெயிலாக பேசியிருந்தேன். ஐடிஎஃப்சியில் என்ன பிரச்சனை நடந்தது, அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆனால் கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி நான் சொல்லவே இல்லை ஐடிஎஃப்சி பேங்கை பற்றி, ஆனால் இன்னைக்கு மோசமான ஒரு சூழ்நிலை வந்ததும் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னு நான் சொன்னதாக. சரிங்களா? ஆக்சுவலாக நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் சொல்ல வந்த பாயிண்ட் வேற, மேபி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது வேறையா இருக்கலாம். கம்யூனிட்டியில் ஐடிஎஃப்சி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, அதனால நான் அதை வைக்கல. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறத பற்றி நான் பேசினேன்னு கேட்டால், நான் குற்றங்களை பற்றி பேசினேன்னு தவிர அது நான் கம்யூனிட்டியில் வைக்காம போனதுக்கு காரணம் அங்கே நடந்த தப்பு கிடையாது. அது இன் ஃபியூச்சரில் ஒரு 500 கோடி ரூபாய் 590 கோடி ரூபாய் எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சினா, அது அந்த கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி, கஸ்டமர் சைடில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அதோடைய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப லோவாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டாப் 200ல் வராத பட்சத்தில் அதை நான் வெளியே வச்சிருக்கேன். சில நாட்களுக்கு முன்னாடி அது 82 ரூபாய்க்கு மேலே இருந்தது, இப்போ 70 ரூபாய் கிட்ட வந்துடுச்சு. பட் இப்போ நான் ஒரு சொல்லட்டுமா, இன்னைக்கு 70 ரூபாய்க்கு இதை வாங்காதன்னு சொல்றேன் நான் தான். மேபி ஃபியூச்சர்ல இது நல்ல நிலைமைக்கு வந்தா 150 ரூபா இருந்தாலும் வாங்குங்கன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? எப்பவுமே ஒரு கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி நல்லா ஆயிடுச்சுன்னா அந்த சமயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ண யோசிக்கலாமே தவிர அன்னைக்கு ரேட் ஏறிடும் இன்னைக்கே வாங்கி வைக்கலாம்னு மாட்டிக்காதீங்க. எப்பவுமே என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஓடுற குதிரையில டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் வந்து ஒரு 10 வருஷம் செட் பண்ணிருக்கீங்க. இந்த 10 வருஷத்துல நீங்க அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட் அச்சீவ் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி நொடிச்சு போகக்கூடிய, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய, சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய இடத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு மாட்டிக்காதீங்கன்னு சொல்ல வந்தது தான் என் பாயிண்டே தவிர, ஜஸ்ட் இந்த 590 கோடி ரூபாய் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்ணக்கூடிய சில பேங்க்ல ஒன் ஆஃப் த பேங்க் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐசிஐசி இல்லையா? அப்படியான ஐசிஐசிலேயே இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் நடந்திருக்குல்ல. அப்போ நம்ம அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணாமலா இருக்கிறோம்? ஸோ ஒரு ஸ்கேமோ ஒரு இந்த மாதிரியான தவறுகளோ நடந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையே தப்புன்னு சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் தான். இதெல்லாம் நடக்கும். 10 வீடு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த சின்ன சம்பவத்தை வச்சு ஒரு கம்பெனி நம்ம டிசைட் பண்ணல. ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சேலஞ்சஸ், கஸ்டமர் கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இருக்கிற தொந்தரவுகள், இதெல்லாம் வச்சு தான் அந்த கம்பெனி என்ன ஆகுது, நம்ம டிசைட் பண்றோம் இந்த கம்பெனி நம்ம டாப் 200ல வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அதனால தான் இது கம்யூனிட்டியில் இல்லையே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால நான் ஏற்கனவே சொன்னேனே அப்படின்னு நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் அது கிடையாது, ஃபினான்ஷியல் பிரச்சனை தான் இல்லையா? ஸோ ஒரு சின்ன கமெண்ட்டுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை பேசணும் அப்படி கிடையாது. பல பேரோட மனசில் அது இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி பாருங்க, இவங்க வந்து பீத்திக்கிறாங்க அப்படின்லாம் கூட சொல்லலாம். அதெல்லாம் இல்லை, நான் ஃபண்டமெண்டலாக தான் பேசிட்டு இருந்தேன். எனிவே இப்போ கூட நான் பாருங்க, பேங்க் ஆஃப் பரோடா பற்றி பேசினேன். பேங்க் ஆஃப் பரோடா பேசின 2வது நாள்லேயே பார்த்தீங்கன்னா AAA ரேட்டிங் கொடுக்குறாங்க அந்த கம்பெனிக்கு. கவனிக்காமல் இருக்கும் ஒரு சில நிறுவனம். அப்படி கவனிக்காமல் இருக்கும்பொழுது அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அது ஃபண்டமெண்டல் நல்லா இருந்து அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது வேகமாக வளருங்கிறதுனால தான் பல பேர்கிட்ட நான் சொன்னேனே தவிர, இப்போ AAA ரேட்டிங் கொடுக்க போகிறான்னு எனக்கு முன்னாடி தெரியுமா என்ன? AAA ரேட்டிங் கொடுத்த கம்பெனியில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண இந்த ரூல்ஸ் இருக்காங்க அப்படிலாம் அது இது ஒரு கோஇன்சிடென்ட். இதுலேயும் நம்ம வந்து பெருமை பேத்திக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்குது, போடணுமா வேணாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா வழி தான் காட்ட முடியும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நான் நினச்சேன், உங்களுக்கு அதை நான் கொடுத்துட்டேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான கிளாரிட்டியும் நான் கொடுக்குறேன். ஓகே? ஸோ நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு போர்ட்டல்
க்ரெடென்ஷியல் கொடுத்துட்டேன். அதில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. யார் யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ தயவு செஞ்சு லிங்க் கீழே இருக்குது, டேரெக்டாக லிங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல்லையே உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் ஏறப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். எஸ், ப்ரைஸ் 1ஆம் தேதியிலேருந்து ஏறப்போகுது. நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுக்கறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப்பில் நல்லா வருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை சந்திப்போம். நன்றி.